அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் சேனல். நான் உங்க கமல்ஜி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு சூப்பராக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். ஸ்டாண்டர்ட் 10th தமிழில் இயல் 7, இயல் 8, இயல் 9லேருந்து 50 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 50 முக்கியமான கொஸ்டின்ஸ்னால் 50 மட்டும் இல்லை, அது சுற்றி நிறைய கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்கலாமா? மாப்போசி பிறந்த தினம் சொல்லுங்கள். எப்போ? ஜூன் 26, 1906. சரியா? இந்த ஜூன் 26 தான் போதைப்பொருள் தொடர்பான தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாளும் ஜூன் 26. சரிங்களா? நீங்கள் சயின்ஸில் படிக்கணுங்க. உலக புற்றுநோய் தினம் February 4. சரிங்களா? தேசிய புற்றுநோய் தினம் November 7. அந்த மாதிரி இந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன டேட் என்ன? மாப்போசி பிறந்த தினம் ஜூன் 26, 1906. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். மாப்போசிக்கு கேள்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதில் யாருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது? திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். சரிங்களா? ஏன்னா அவர் 3வது வரையும் தான் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் அறிவு வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது கேள்வி செல்வம் தான். சரிங்களா? அந்த கேள்வி செல்வம் வளர்ப்பதற்கு யார் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். சரிங்களா? தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் காப்பியமாக மாப்போசி எதை கூறுகிறார்? சிலப்பதிகாரத்தை. சரிங்களா? இளங்கோ தந்த பொது சொத்து தான் சிலம்பு என்ற கூற்ற சொன்னவரும் மாப்போசி. சரிங்களா? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் காப்பியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். அதனால தான் அவர் சிலம்பு செல்வர் மாப்போசின்னு சொல்கிறோம். சரிங்களா? மயிலை பொன்னுசாமி மகன் சிவஞான பிரகாசம். ஓகேங்களா? ரைட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்போசியோட விரிவாக்கம். சிவஞானின்னு சொல்லுவாங்க. மயிலை பொன்னுசாமி மகனார் சிவஞானம். ஓகேவா? சிவஞானம் சொல்லுவாங்க. ஸோ அந்த முதியோர் ஒருத்தர் சரபயர்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து இவருக்கு சிவஞானின்னு பேர் வைப்பார். புரியுதுங்களா? ரைட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழா துல்லியலுங்கிற துண்டறிக்கையை வந்து மாப்போசி எப்போ வெளியிட்டார்னா 30/9/1932 வெளியிட்டார். படாஸ்கர் ஆணையம், இது ஒரு முக்கியமான கேள்வி. திருத்தணியில் இருக்கக்கூடிய தமிழ் நிலங்களை ஒன்றுபடுத்தி தமிழ்நாட்டோட சேர்க்குது. அது என்ன ஆணையம்னு கேட்டால் படாஸ்கர் ஆணையம். ஓகேவா? வட எல்லை கிளர்ச்சி, தெற்கெல்லை கிளர்ச்சின்னு 2 நடக்கும். மாப்போசி பங்கேற்ற முதல் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா தெற்கெல்லை கிளர்ச்சி. இந்த தெற்கெல்லை கிளர்ச்சி நடைபெற்ற நாள் பார்த்தீங்கன்னா 1946 அக்டோபர் 25. சரிங்களா? ஸோ நாகர்கோவிலில் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பேசின நாள் தான் அந்த 1946 அக்டோபர் 25. ஓகே. தென்னை எல்லை மீட்பு போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல் நேசமணி சொல்லுவாங்க. சரிங்களா? 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரியானது தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. யாருடைய பெயரும் முயற்சியால்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ஷல் நேசமணி. ஓகேவா? மாப்போசியோட வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன சொல்லணும்னா எனது போராட்டம்ன்ற நூலில் விட்டுருப்பார். 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பார். யார்? மாப்போசி. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது, தமிழ்நாட்டின் வட எல்லை வேங்கடைய மலையாகவும் தென்னெல்லை குமரி மாவட்ட முனையாகவும் இருந்ததுன்னு சொல்கிற செய்திகளை சொல்கிற நூல்கள் புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரம். கூப்பாராவோட சிந்தனைகள் வந்து என்ன நூல்களாக தொகுக்கப்பட்டதுன்னா அகலிகை மற்றும் ஆத்ம சிந்தனை. அகலிகை மற்றும் ஆத்ம சிந்தனை. ரைட். மெய்கீர்த்தியோட இறுதி பாடல்கள் பார்த்தீங்கன்னா என்ன சங்ககால நூல்கள் பார்த்துருக்கோம்னா 10 மெய்கீர்த்தி வந்து யார் காலத்திலிருந்து கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் 1ஆம் ராசராசன். நமக்கு பாடமாக இந்த மெய்கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ராசராசனை பற்றியது. இந்த 2ஆம் ராசராசனோட சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம். கோப்பரகேசரி மற்றும் திருபுவன சக்கரவர்த்தி. கோப்பரகேசரி மற்றும் திருபுவன சக்கரவர்த்தி. ரைட். சீத்தலை சாத்தனார் ஒரு கூற்று சொல்கிறாருங்க, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு இளங்கோடிகள் தான் சொல்லுவார், நாட்டுதும் ஞாமூர் பாட்டுடை செயல்னு சொல்லுவார். ஓகே. சீத்தலை சாத்தனாரோட சிறப்பு பெயர் தான் தண்டமில்லாசான் நன்னூல் புலவன் சாத்தன். மணிமேகலை இயற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார். இளங்கோடிகள் இயற்றிய நூல் சிலப்பதிகாரம். சரிங்களா? ஸோ ஒரு பௌத்த நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை. பண்பாட்டு கருத்துக்களை கூறும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. பெண்களை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியமும் மணிமேகலை. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எனப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கேதர் பண்ணணும், ரீகால் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ரைட். அடுத்தது பாருங்கள். இந்த பொறுத்துக்காக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. பாசவர் வெற்றிலை விற்பவர், ஓசுனர் எண்ணெய் விற்பவர். சரிங்களா? ஸோ பக்கத்து வீட்டில் வந்து ஓசு எண்ணெய் வந்து ஓசு கேட்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசவர் வெற்றிலை. ஓகேங்களா? வெற்றிலை எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். இப்போ பாசவர் வெற்றிலை. ஓகேங்களா? வாசனைனா நறுமண பொருள், வாசம் வருது. நறுமண பொருள்னானது வாசனை, வாசவர். காருகர்னா நெய்பவர். காருகர்னா நெய்பவர். ஓகேங்களா? மண்ணீட்டாளர்னா சிற்பி. மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். ரைட். அடுத்தது, இசை பேரரசின் எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு பட்டம் கொடுத்தவர் யார்? நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு. ஓகேங்களா? நாட்டின் முதல் பிரதமராக இருந்து 1947 பிரதமராக இருந்து
1964 இறக்கும் வரை பிரதமராக இருந்தவர் நேரு. இந்தியாவிலே அதிக ஆண்டு ஆட்சி செய்த பிரதமர் யாருன்னா நேரு. 17 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பார். நேரு தம் மகள் இந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் சிறையிலேருந்து கடிதம் எழுதியிருப்பார். இது பழைய புக்கில் இருக்கக்கூடிய தகவல். ஓகேங்களா? 1922லேருந்து 1964 வரையும் கடிதம் எழுதுவார். 42 வருஷம் அவர் என்ன பண்ணுவார்? கடிதம் எழுதுவார். ரைட். அடுத்தது எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு தாமரை அணி விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1954. 1963 இங்கிலாந்தில் பாடியிருப்பாங்க. 1966 ஐநாவில் பாடியிருப்பாங்க. அதே 66 தான் இந்த திருப்பதியில் வெங்கட சுப்ரபாதமும் ஒளிபரப்பப்பட்டிருக்கும். 1974 நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது வாங்குறாங்க. அதுதான் மகசேசே விருது. இந்திய மாமணி விருது பெற்ற இசை பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி. இந்திய மாமணி என்பது தான் பாரத ரத்னா இல்லையா? தாமரை செவ்வணி என்பது பத்ம விபூஷன், தாமரை அணி என்பது பத்மபூஷன். ஓகேங்களா? ஸோ தாமரை திரு என்பது பத்மஸ்ரீ. இதுவும் நமக்கு கேட்பாங்கங்க. அந்த கேப்பில் இதையும் நோட் பண்ணிக்கணும். சரியா? ரைட். அடுத்தது கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார்? கவுந்தியடிகள். கவுந்தியடிகள். ரைட்டா? ரைட். வேருக்கு நீர் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவங்க தான் யாருப்பா? ராஜம் கிருஷ்ணன். மன்னகத்து பூந்தொழில்கள்ங்கிறது பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதை தடுக்கிறதுக்காக எழுதினாங்க. கூட்டு குஞ்சுகள்ங்கிறது குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதற்காக எழுதினாங்க. படுகரின மக்கள் பற்றி இவங்க எழுதின நூல் தான் குறிஞ்சித்தேன். தூத்துக்குடியில் வாழும் மக்கள் பற்றி இவங்க எழுதினது தான் கரிப்பு மணிகள். கடலோர மக்கள் பற்றி இவங்க எழுதினது தான் அலைவாய் கரையில். புரியுதுங்களா? ஸோ வேரில் பழுத்த பலான யாருன்னா சமுத்திரம் எழுதினது. அதுக்காக அவர் அந்த புதினத்துக்காக அவர் சாகித்ய அகாதமி வாங்கியிருப்பார். ஓகேங்களா? வேருக்கு நீருங்கிறது ராஜம் கிருஷ்ணன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை பற்றி ஒரு 3 விஷயம் பாருங்கள். மதுரை சேர்ந்த முதல் பட்டதாரி பெண். ஓகேவா? உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை நிறுவனவங்க. லாஃப்டி இயக்கம், லேண்ட் ஃபார் த ட்ரில்லர்ஸ் ஃப்ரீடம். ஓகேவா? அவங்களும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க ஒரு வாசகம் சொல்கிறாங்க. உங்களால் எதையும் சாதிக்க இயலும், உங்கள் ஆற்றலை நீங்கள் உணருங்கள்ங்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் சொல்கிறாங்க. புரியுதாப்பா? களஞ்சியம்ங்கிற குழுவை யார் நடத்துகிறாங்கன்னா சின்ன பிள்ளை நடத்துவாங்க. களஞ்சியம்ங்கிற குழுவை யார் நடத்துவாங்க? சின்ன பிள்ளை நடத்துவாங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நகைகள் பற்றி, இந்த நகைகளோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லியிருப்பார் பாரதிதாசன். ஓகேங்களா? ஆபரணங்கள் இல்லாமல் போனால் தெருவில் என்னை யார் மதிப்பாங்க அப்படிங்கிற வரியை வந்து யார் ஏற்றிருப்பாங்கன்னா பாரதிதாசன். பெண்களை வந்து நகை வந்து இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன். அதே பாரதிதாசன் வந்து கல்வி இல்லாத பெண்களை வந்து கலர் நிலத்துடன் ஒப்பிடுகிறார். இந்த செய்தி இடம்பெற்ற நூல் குடும்ப விளக்கு. புரியுதுங்களா? ஸோ கற்ற பெண்களையும் கல்லாத பெண்களையும் பற்றி அவர் சொல்லுவார். கல்லாத பெண்கள் வந்து இருண்ட வீடாகவும், கற்ற பெண்கள் வந்து குடும்ப விளக்காகவும் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஓகேங்களா? கல்வியறிவு இல்லாத பெண்களை மின்னால்னு சொல்லுவார். மின்னாள் என்பதன் பொருள் என்னென்னா ஒளிர மாட்டாள். புரியுதாப்பா? பாரதிதாசன் என்ன நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினா பிசிராந்தையார். கண்ணதாசன் என்ன புதினத்துக்குன்னு கேட்டிங்கன்னா சேரமான் காதலி. கண்ணதாசன் முதல் பாடல் 1949 கலங்காதிரு மனமே. கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இயற்பெயர் முத்தையா. கிளியராப்பா? ரைட். நதியின் புலையின்றி நறும்புணலின்மை அன்றே யார் பாடியிருப்பார்? கம்பன். ஓகேங்களா? ரைட். அந்த வரியை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நதி செய்த குற்றமின்றி அப்படின்னு வந்தால் அது கண்ணதாசன். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு செம்மை சான்ற காவிரி மாக்கள் யார் பாடியிருக்க, யார் ஏற்றினது? இந்த வரி யார் சொன்னார்னா மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் வந்து இயற்றிய ஒரு முக்கியமான நூல் தான் இந்த மதுரை காஞ்சி. காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கிறது. மதுரையோட சிறப்பை பற்றி சொல்லுது. புரியுதுங்களா? அதான் பொறிமயிர் வாரணம்னு சொல்லிட்டு கூட ஒரு வரி 9th புக்கில் இருக்கும். அந்த காலத்துலேயே மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததுன்னு சொல்கிறது மதுரை காஞ்சி. ஓகேவாங்க? ரைட். ஸோ இரவலர் வந்து நம்ம வீட்டுக்கு வரலைன்னா நாமே போய் அந்த இரவலரை கூட்டிகிட்டு வந்து, ஓகேங்களா, உதவி செய்வாராம். இந்த நாமேங்கிறது யாருன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இந்த வரியை சொன்னவர் யாரும் நச்சல்லையார். 4 இது ரொம்ப முக்கியங்க. பெரும்பதுமனார், பெருஞ்சாத்தனார், பெருங்கடுங்கோ, ஓகேவா, பெருஞ்சித்திரனார். உறவினர்கிட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கடுங்கோ சொல்கிறார். இப்போ ஒரு நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்கான், அதை பார்த்து நம்ம ஜாலியாக இருந்துட்டு இருந்தோம்னு நீங்கள் நம்ம பொலிவும் அழியும்னு சொல்லிட்டு கடும் கோபத்தில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவள் பெருங்கடுங்கோ. முடிஞ்சுதா? ரைட். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை. இதை யார் சொல்கிறாருன்னா பெரும் பதுமனார் சொல்கிறார். ஓகேவா? ரைட். தாங்கிட்ட இருக்கிற பொருளை வந்து பிறருக்கு கொடுப்பார். பெருஞ்சித்திரனார். சரிங்களா?
தன்னை நாடி வந்த ஒரு புலவன் பரிசு பெறாம போயிட்டா அது தன் நாட்டை இழந்ததை விட வருத்தப்படுவார் குமணன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா பெருஞ்சாத்தன் சொல்றாரு. ஓகே ரைட். பிள்ளையார் நன்மொழி நற்றிணை, பொய்யை கடுஞ்சொல்னு சொல்வது நற்றிணை, வறுமையிலும் செம்மை நற்றிணை, பெரியோரை மதித்தல் நற்றிணை. புரியுதுங்களாப்பா? இந்த வரிகள் முக்கியமான வரிகள்லாம் இடம்பெற்ற நூல் நற்றிணை. ரைட். அறம் நெறி கண்ட அவயம் புறநானூறு. அறநெறி கண்ட அவயம் சொல்றது புறநானூறு. ரைட்டா? ரைட். அதுக்கடுத்தது பாருங்க, தீசோ வேணுகோபாலனோட கவிதை தொகுப்பு தான் மீட்சி விண்ணப்பம். தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. ரைட். பிரம்ம கமலம் அப்படிங்கிறது என்னது? ஆண்டுக்கு பூக்கின்ற பூ. 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ குறிஞ்சிப்பூ. நாளொன்றுக்கு பூக்கின்ற பூ செம்பகம். தலைமுறையாக மலர்வது மூங்கில். தலைமுறைக்கு ஒரு முறை வளர்வது மூங்கில். ரைட். ஆசு கவினா உடனே பாடுபவர். சரிங்களா? சொல்லணி வைத்து பாடுபவர் சித்தார கவி. ஓகேங்களா? தொடர்நிலை செயலில் பாடுறவங்க வித்தார கவி. செவிக்கினிய ஓசையில் பாடுறவங்க மதுர கவி. மதுரை மறி கொழுந்து வாசம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இனிமையாக இருக்குங்கிற மாதிரி நினைச்சோம். மதுர கவி. ஓகேங்களா? செவிக்கு இனிமையாக பாடுறவங்க இது கேட்பாங்கங்க. ஏற்கனவே நிறைய டைம் கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஆசு கவினா என்ன, சித்திர கவினா என்ன, வித்தார கவினா என்ன, ஓகேங்களா, மதுர கவினா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற புதினத்துக்காக யார் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு? ஜெயகாந்தன். ஓகேவா? காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, அதை கேட்டாப்புல நாமளும் மாறிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கூற்ற சொன்னவர் ஜெயகாந்தன். எதற்காக எழுதுகிறேன்கிற கட்டுரை எழுதினவர் யார்? ஜெயகாந்தன். தர்க்கத்திற்கு அப்பால்ங்கிறது எந்த சிறுகதையில் ஒரு தொகுப்பாக இருக்குன்னா யுகசந்தி. ஓகேங்களா? ஜெயகாந்தன் வந்து யாரை பற்றி கவிதை எழுதியிருக்காருன்னா மக்கள் கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி எழுதியிருக்காரு. ஓகேவா? ரைட். முன்னைப்போல் ஒருவனுக்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்காரு. இமயத்துக்கு அப்பால்ங்கிறதுக்காக சோவியத் விருது வாங்கியிருக்காரு. சில நேரங்கள் சில மனிதர்களுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. ஓகேவாப்பா? ரைட். தேம்பாவணியின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசேப்பன், வளன், ஓகேவா, யோவான், கருணையன், இவருக்கு இத்தனை பேர்லாம் இருக்குது. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் கேட்டால் மேக்ஸிமம் சூசேப்பர். தேம்பாவணியின் காலம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. ஓகேவா? தேம்பாவணியை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கிங்கிறது அவரோட பேர். ஓகேவா? இந்த வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப்ட ஓகேவா உரையாடுவதற்காக 2 மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கிட்டார். இந்த சந்தா சாஹிப் வந்து வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசிங்கிற பட்டத்தை கொடுக்குறார். இந்த இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தூய துறவி. ஓகேவா? இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி எந்த மொழிச்சொல்னு கேட்டால் பாரசீக மொழிச்சொல். ஓகேவாங்க? ரைட். அடுத்தது ஒரு கதாசிரியனின் கதை ஜெயகாந்தன் யாரோடைய பற்றி சொல்கிறாரு? முன்சி பிரேம்சந்தை பற்றி சொல்கிறார். வாழ்விக்க வந்த காந்தின்னு சொல்லிட்டு காந்தியை எந்த மொழியில் எழுதியிருக்காரு? பிரெஞ்சு மொழியில் எழுதுறத மொழிபெயர்த்திருக்காரு. புரியுதுங்களா? ரைட். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்கணும்னு பசுமுடையா சொல்கிறாரு. துறிஞ்சில் என்பதன் பொருள் என்னன்னா வவ்வால். ஓகேவா? அடுத்து ஷெரீப் வந்து என்ன சொல்வார்? வாழ்த்துகிறோம், ஏற்பிடிக்கும் கைகளை வாழ்த்துகிறோம் அப்படிங்கிற கவிதை யார் சொல்கிறாரு? ஷெரீப் சொல்கிறார். 80களில் கணையாளியில் எழுத தொடங்கியவர் தான் யாருங்க? நாகூர் ரூமி. நாகூர் ரூமியோட இயற்பெயர் தான் என்னங்க? முகமது ரஃபீக். புரியுதுங்களா? ஸோ நதியின் கால்கள், ஏழாத சுவை, சொல்லாத சொல், இதெல்லாம் வந்து இந்த நாகூர் ரூமியோட கவிதை தொகுப்பு. ஓகேவா? கப்பலுக்கு போன மச்சான்ங்கிறது புதினம். ரைட்டா? கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி கு அழகிரிசாமி. கரிசல் வட்டார சொல்லகராதி உருவாக்குனவர் யாருன்னா கி ராஜநாராயணன். நண்பர்களே, 50 கொஸ்டின் சொல்லியிருப்பேன். இதில் மேக்ஸிமம் 100 கொஸ்டின்ஸ் கிட்ட முடிச்சிருப்பேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹெட்செட் போட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 100 கேள்வியிலேருந்து ஒரு கேள்விகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.